நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் கூட்டப்பள்ளி காலனி ஊர் பொதுமக்களால் இங்கு 15 ஏக்கரா அளவுள்ள ஒரு ஏரி ஒன்று உள்ளது. அது நகராட்சியால் கொட்டப்பட்ட 20,000 டன் குப்பைகளினால் தூர்ந்து போய்விட்டது. 2018 துளிரும் கூட்டப்பள்ளி காலனி நலச்சங்கம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு 3.25 அளவுக்கு நாங்கள் அந்த ஏரியை தூர்வாரி பாதுகாத்தோம். மீண்டும் 2500க்கு மேற்பட்ட மனுக்கள் தமிழ்நாடு அரசு முதல் கொண்டு நமது பிரதமர் முதல் கொண்டு மனுக்கள் அனுப்பினோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதே ஏரியில் இப்போ கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம்னு சொல்லி ஒரு 35 கோடி ரூபாய் திட்டத்தில் நகராட்சியால் செயல்படுத்தப்பட உள்ளது. இதை சுற்றி கிட்டத்தட்ட 4500 குடியிருப்பு இருக்குது. நாளைக்கு இதே சுற்றுப்பாதை வரும்போது இந்த திருச்செங்கோடு பகுதியோட மையப்பகுதியாக கூட்டப்பள்ளி அமையப்போகுது. இந்த இடத்துல எங்கள் ஏரியை தூர்வாரி முழுமையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றி தூர்வாரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் எக்காரணத்தை கொண்டும் வர விடமாட்டோம், வரவும் வேண்டான்னு எங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கிறோம். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல் கட்டமாக போன மாதம் 30ஆம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலையில் நடத்தினோம். அதுக்கடுத்து தான் இன்றைக்கி 4500 வீடுகள்லையும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் பொதுமக்கள் சார்பாக நடத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்த கட்டமாக வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி கலெக்டர் அலுவலகம் முன்னாடி நமது மாவட்ட ஆட்சியர் தலைவர் முன்னாடி ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இருக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணி பொதுமக்கள் சார்பாக போராட்டம் அறிவிக்கலான்னு இருக்கோம். எங்களுடைய போராட்டத்தை மட்டுப்படுத்த வேண்டாம். தயவுசெய்து இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு பதிலாக இங்கே 39 ஏக்கரா அளவுள்ள ஓடை மற்றும் ஓடை புறம்போக்கு இருக்குது. அதை தூய்மைப்படுத்தி தடுப்பணை கட்டி வருங்கால சந்ததிக்கு நல்ல நீரை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தை விண்ணப்பம் பண்ணிக்கிறோம். இதுக்கு பொதுமக்கள் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். எக்காரணத்தை கொண்டு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வேண்டாம், ஏரியை தூய்மைப்படுத்தி நல்ல நீர் சேர்த்துங்க, வருங்கால சந்ததிக்கு நல்ல நீர் கொடுப்போம். நீரின்றி அமையாத உலகு. நாகராஜன், துளிரும் கூட்டப்பள்ளி காலனி நலச்சங்கம். இன்றைய தினம் கூட்டப்பள்ளி காலனி ஏரி ஓரத்தில் கட்டப்படுக இருக்கின்ற சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2ஆம் கட்டமாக இன்றைய தினம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் மற்றும் வீடுகளில் தோறும் கருப்பு கொடி ஏந்தி அவர்களுடைய கண்டனத்தை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாங்கள் இன்றைய தினம் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம். முன்றைய தினம் 30ஆம் தேதி அண்ணா சிலை முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினோம். மேலும் அதுக்கு அடுத்தபடியாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தவிருக்கின்றோம். ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு போராட்டமும் நடத்தவுள்ளோம். இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்குது எங்களுக்கு. ஆகவே இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பேரு பொறுப்பு மக்கள் நல இயக்கம், ஏகே பத்மநாபன்.